நிறைய பேத்துக்கு ஆண் பிள்ளை இல்லை என்றுகிறவர்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் சனி பகவானையும் மனதார வேத்தினால் ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய தேவ ரகசியம் உண்டு. 7.5 சனியா இருக்குது. சனி பார்த்தா பால், அஷ்டமாதிபதி சனி மீனத்துக்கு வந்திருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் தன்னை வணங்கினவனுக்கு சுப பலனையே கொடுப்பார். ஆனால் அதை வெளியில் சொல்லிக்க மாட்டார். அதனால ஆண் குழந்தை வேணும்னு மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் பிரார்த்தனை பண்ணுங்க, உறுதியாக ஆண் குழந்தை உண்டு. ஸோ மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, தொட வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஸோ இந்த தொட வலிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள், போதுமான சத்து குறைவு இருக்குது. உணவு ஐட்டத்தில், ஃபுட் ஐட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் அபிவிருத்தி பண்ண வேணாம். மீனராசியில் இருக்கக்கூடிய வயசான ஆண்களுக்கு பேச்சை குறைக்கணும், உடலில் எக்ஸசைஸ் பண்ணணும். பெண்களுக்கு யோக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மொத்தத்தில் ஜாதகங்கள் 41% தான் இருக்குது அப்படின்னா கூட மிகப்பெரிய கெடுபலன் ஒன்றும் கிடையாது. மந்த நிலையிலே போய் கொண்டிருக்கும். மந்த நிலையில் இருக்கக்கூடிய சனி, சில சுபகிரகங்களுடைய பார்வை, சனி அதிசார பயிற்சி நிவர்த்த பிறகு திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஆக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஆண்டு. அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை உணர்த்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது.